ஏன் ஒருத்திக்கு என்ன சமைக்கிறது? நம்மால வீட்டு பக்கமே எட்டி பார்க்கல. பேசாம அவருக்கு பிடிச்ச சப்பாத்தி சிக்கன் செஞ்சு அவரை சாப்பிட கூப்பிடலாமா? வேண்டாம் வேண்டாம், செஞ்சுட்டு கூப்பிட்டா சரியா வராது. முன்னாலேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இவேதுக்கு இப்ப கூப்பிடுறா? சொல்லு. இப்ப பேசுறது மேனேஜர் ரஞ்சிதா இல்ல, உங்க பொண்டாட்டி ரஞ்சிதா. நீங்க ரிலாக்ஸாவே பேசலாம். சரி, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? நான் உங்க பொண்டாட்டிங்க, எப்ப வேணாலும் உங்களுக்கு கால் பண்ணலாம். இப்பதான் கூப்பிட்டு பேசணும்னு எந்த கண்டிஷனும் இல்ல. சரி சொல்லு, என்ன விஷயம்? நான் நம்ம வீட்டுக்கு எதிர் வீட்டுக்கே குடி வந்துட்டேன்னு தெரியும்ல. ஒரு தடவை கூட என்ன நேர்ல வந்து பார்க்கணும்னு தோணவே இல்லல உங்களுக்கு? நீ வேற எங்கேயாவது தள்ளி இருந்தா கூட நான் வந்து பார்த்திருப்பேன். வீட்டுக்கு எதிரிலே குடி வந்தா நான் எப்படி வந்து பார்க்க முடியும்? மாடியில கூடி இருந்தப்பவே அடிக்கடி வந்து பார்த்துட்டு போனீங்க, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? அப்பெல்லாம் யாருக்கும் உண்மை தெரியாது. யாராவது பார்த்து விசாரிச்சா கூட நான் வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுவேன். ஆனா இப்போ நாங்க வரேன்னு தெரிஞ்சாலே வீட்டுல சண்டை தான் வரும். இப்ப எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? விடு. நீங்க தெரிஞ்சாதானங்க பிரச்சனை வரும். வீட்டுக்கு தெரியாம கிளம்பி வாங்க. லவ் லைஃப்ல இந்த த்ரில்லு கூட இல்லனா எப்படி? சரி ஓகே, நான் நாளைக்கு வர முடியுமான்னு பாக்குறேன். நல்ல விஷயத்தை ஏன் தள்ளி போடுறீங்க? நீங்க இன்னைக்கே இப்பவே வரணும். ஏய், என்ன விளையாடுறியா ரஞ்சிதா? மணி என்னாச்சுன்னு பாத்தியா? இப்ப எப்படி வர முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. உங்களுக்காக நான் சப்பாத்தியும் பெப்பர் சிக்கனும் செய்ய போறேன். வந்து ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போங்க. ஹலோ, லைன்ல இருக்கீங்களா அருண்? இருக்கேன். நான் என்ன 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அங்க ஒரு அதிசய பூ இருக்கு, அது கொண்டு வாங்க நான் சொன்னேன். எதிரில இருக்கிற வீட்டுக்கு சாப்பிட தானே வர சொன்னேன். அதுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்க? யோசிக்காம அம்மா ஏதாவது சமைச்சு வச்சிருப்பாங்கல்ல. தினமும் தான் அம்மா சமையல சாப்பிடுறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் பொண்டாட்டி கையால சாப்பிடக்கூடாதா? இல்ல ரஞ்சிதா, நான் அங்க வந்து சாப்பிட்டேன்னா வீட்டுல வந்து எப்படி சாப்பிட முடியும்? ஏன் சாப்பிடுறீங்க? வயிறு சரியில்லைன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் வெளியே கிளம்பினாலே அம்மா எங்க போறேன், ஏன் போறேன், எதுக்கு போறேன்னு விசாரிப்பாங்க. அவங்க கிட்ட நான் என்ன சொல்லி சமாளிக்கிறது? நம்ம மாட்டிக்கிட்ட சமயத்துல எல்லாம் எவ்வளவு பொய் சொல்லி சமாளிச்சிருக்கோம். இப்போ ஒரு பொய் சொல்லிட்டு இங்க வர முடியாதா? ஓவரா பண்ணாதீங்க அருண். இன்னும் 1 hourல எல்லாமே ரெடி ஆயிரும். நீங்க வந்து சாப்பிட்டுட்டு போறீங்க, அவ்வளவுதான். ஏய் ரஞ்சிதா,